வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகாபாரதத்தில் வரக்கூடிய கர்ணனை பற்றி தான். இந்த கர்ணன் எப்படி பிறந்தார்? கர்ணன் குந்தி தேவிக்கும் பகவான் சூரியனுக்கும் பிறந்தவன். குந்தி தேவி தன்னுடைய சிறு வயதில் துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்து துர்வாச முனிவருடைய ஆசையை பெற்றாங்க. துர்வாச முனிவர் குந்தி தேவியோட சேவையை பார்த்து குந்தி தேவிக்கு வரம் ஒன்றை கொடுத்திருக்காரு. துர்வாச முனிவர் மகாராஜா பாண்டுவிற்கு வரக்கூடிய சாபத்தை முன்னரே அறிந்து இந்த வரத்தை கொடுத்திருக்காரு. துர்வாச முனிவர் குந்திக்கு, நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீ எந்த தேவனை நினைச்சு சொல்கிறாயோ அந்த தேவனுடைய வடிவத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு வரம் கொடுத்துருக்காரு. ஆனால் குந்தி தேவியோ தன்னுடைய சிறு வயதிலேயே விளையாட்டுத்தனமாக திருமணமாகாத வயதில் சூரிய பகவானை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்றாங்க. அந்த சமயம் சூரிய பகவான் குந்தி தேவியோட கண் முன்னால தோன்றி ஒரு குழந்தையை தர்றாரு. அந்த குழந்தை கவசத்தோடும் குண்டலங்களோடும் பிறக்குது. அந்த குழந்தை தான் கர்ணன். ஆனால் குந்திக்கு திருமணம் ஆகாத போது குந்தி இந்த குழந்தையை பெற்றதுனால இந்த உலகம் தன்னை தவறாக பேசும் என்ற இடத்துல தன்னுடைய தோழியான பிரியமதாவுடன் சேர்ந்து அந்த குழந்தையை ஒரு கூடையில வைத்து கூடவே நிறைய தாமரை பூக்களால் அலங்காரம் செய்து அந்த கூடையை குழந்தையோடு சேர்த்து கங்கையில விடுறாங்க குந்தி தேவி. அதே சமயம் அஸ்தினாபுரத்தில் ராதை அதிரதன் என்ற தம்பதிகள் குழந்தை இல்லாமல் தினமும் கங்கையை வேண்டிட்டு வராங்க. அப்போது அவர்களுக்கு நதியில ஒரு குழந்தை கிடைக்குது. அதனை அவர்கள் தன்னுடைய குழந்தையை போல் வளர்த்து வந்திருக்காங்க. ராதை வளர்த்ததால் அந்த சிறுவனை ராதையன் என்றும் அழைச்சிருக்காங்க. அதிரதனோ அஸ்தினாபுரத்து தளபதியான பீஷ்மனுடைய ரத சாரதி ஆவார். தன்னுடைய சிறு வயதிலேயே கர்ணன் வில்வித்தையை கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் அந்த காலத்தில் அரச குலத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே வில்வித்தையை கற்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்திருக்கு. ஆனால் கர்ணனோ பல முயற்சிகள் செய்துதான் இந்த வில்வித்தையை கற்றிருக்காரு. பாண்டவர்கள் கற்றுக்கொண்டிருந்த குருவான துரோணாச்சாரியர்கிட்ட போய் எனக்கும் இந்த வில்வித்தையை கற்றுத்தருமாறு கர்ணன் துரோணாச்சாரியர்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் துரோணாச்சாரியரோ, நீ தாழ்ந்த குலத்தவன், உனக்கெல்லாம் இந்த வில்வித்தையை கற்றுக் கொடுக்க மாட்டேன், நீ வேற குரு கிட்ட போய் இந்த கலையை கற்றுக்கொண்டு சொல்லியிருக்காரு. கர்ணனோ மனமுடைஞ்சு பரசுராமரை தேடி போயிருக்காரு. தான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், அதனால தான் துரோணாச்சாரியர் தனக்கு இந்த வில்வித்தையை கற்றுக் கொடுக்கல, இனிமே நம்ம பொய் சொன்னால் மட்டும்தான் இந்த வில்வித்தையை கற்றுக்க முடியும்னு கர்ணன் நினைத்ததுனால பரசுராமர் கிட்ட போய் தான் ஒரு பிராமணன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பரசுராமர்களுக்கு சத்திரியர்னாலே பிடிக்காது. சத்திரியர்களை அடியோடு வெறுக்கிறவர் தான் பரசுராமர். அதனால தான் ஒரு பிராமணர் எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுக்குமாறு கேட்டதுனால பரசுராமரோ கர்ணனுக்கு நிறைய வித்தைகளை கற்றுக் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உண்மை தெரிஞ்சதும் பரசுராமரோ, இந்த வித்தையை நீ என்கிட்ட பொய் சொல்லி கற்றதுனால கற்ற வித்தை உனக்கு சரியான நேரத்தில் உபயோகப்படாதுன்னு சாபமும் கொடுத்திருக்காரு. இந்த நிகழ்வு கர்ணனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான நிகழ்வாகும். ஒரு நாள் கர்ணனுடைய மடியில பரசுராமர் தூங்குறாரு. அப்போ கர்ணனுடைய தொடைய ஒரு வண்டு தொலைச்சிருக்கு. குருவோட தூக்கம் களையக்கூடாதுன்னு அந்த வலியை பொறுத்திருக்காரு கர்ணன். தொடையிலிருந்து ரத்தம் வழிந்ததை பார்த்த பரசுராமர் கண் விழித்து, வலியை பொறுக்கும் குணம் பிராமணனுக்கு இருக்காது, நீ சத்திரேனே என்று அறிந்து கோபமடைந்து அந்த சாபத்தை கர்ணனுக்கு கொடுத்திருக்காரு பரசுராமர். நீ என்கிட்ட பொய் சொல்லி இந்த வித்தையை கத்ததுனால உனக்கு கற்ற வித்தை ஆபத்து காலத்தில் உனக்கு கை கொடுக்காமல் மறந்து போகும்னு சாபம் கொடுத்திருக்காரு பரசுராமர்.